பூரி சுட போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு கோதுமை மாவு வந்து கொஞ்சம் அப்படியே பிசைச்சிட்டு இருக்கேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக வந்து பூரி பிசையும் போது தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி பிசையணும். ரவை கொஞ்சமாக வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த ரவையை நம்ம இந்த கோதுமை மாவு கூட சேர்த்து கலரி பிசைஞ்சிக்கலாம். ரவையை கோதுமை மாவு கூட சேர்த்துட்டேன். இது கூட சேர்ந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். லைட்டாக வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கேன். மாவு வந்து ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாகணும். ஒரு 1/2 hour பொறுத்தே பூரி சுட்டி பார்த்துடலாம். இப்போ வந்து இதில் மாவு வந்து எதுவும் போட்டு வந்து நம்ம பூரி திரட்ட வேணாம். அப்படியே லைட்டாக வந்து ஒரு சொட்டு வந்து எண்ணெய் மட்டும் தடவிட்டு நம்ம பூரி திரட்டலாம்.